ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா, என் வாழ்க்கையில் நெடுங்காலமாய் காத்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை என் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அருளி செய்ய மாட்டீரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒருவேளை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தா போதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரா? இரட்டிப்பான நன்மையை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்க, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எஸ்ராவின் மூலமாக சிலர் எருசலேமுக்கு திரும்பி வந்து அவர்கள் தேவாலயத்தை அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்படி அந்த தேவாலயம் கட்டப்பட்ட போது அது தடைபட்டு 14 ஆண்டுகள் அந்த ஆலயம் கட்டப்பட முடியாமல் கட்டி எழுப்பி முடிக்கப்பட வேண்டிய ஆலயம் அங்கே தடைபட்ட ஒரு சூழ்நிலை. அப்பதான் சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி இவர்களை கொண்டு எஸ்ராவையும் செருபாபேலையும் அங்கே இருந்த யூத மக்களையும் அவர்களை தைரியப்படுத்தும்படி, அவர்கள் மீண்டும் தடைபட்டிருக்கிற அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும்படிக்கு அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக இந்த சகரியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த காலம்? இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே 70 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த காலம். அந்த பாபிலோன் சிறையிருப்பில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சகரியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு அந்த பாபிலோன் தேசத்தில் யூத மக்கள் இருந்தப்போ அங்கே தான் யார் பிறக்கிறான்னா இந்த சகரியா தீர்க்கதரிசி பிறக்கிறார். ஸோ அவரை ஆண்டவர் எஸ்ராவின் காலத்திலே செருபாபேல், எஸ்ரா எல்லாரும் இணைந்து கட்டின அந்த தேவாலயம் தடைபட்ட போது அதை மீண்டும் கட்டி எழுப்பும்படி இந்த எஸ்ரா தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறதை, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது எந்த காலம் அப்படின்னா, பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு கொஞ்சம் பேர் எருசலேமுக்கு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் எங்கே இருக்காங்க? பாபிலோனிலேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இந்த சகரியா சொல்றாரு, தீர்க்க தரிசனமாக, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மக்கள், யூத மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விட்டு பின்வாங்கி நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? இனி நம்ம லைஃப் அவ்வளோதான், நம்முடைய காலங்கள் இந்த சிறையிருப்பிலேயே முடிந்து போய்விடும், இந்த கண்ணீர் மாறாதா, இந்த வேதனை நீங்காதா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, இன்னும் எத்தனை காலங்கள் இந்த வேதனையை, இந்த துன்பத்தை, இந்த கண்ணீரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுது கண்ணீர் விட்ட காலங்கள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பின் காலங்கள். சிலர்லாம் நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு அற்புதம் நடக்காது,
இனிமேல் நாம் விடுதலையாக்கப்பட முடியாது. இனி நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்நாள் இந்த பாபிலோனிலேயே தான் அடிமைத்தனத்திலே போய்விடும் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருந்த காலங்கள். அப்போ தான் இங்கே சகரியா சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் நம்பிக்கை என்ன பண்ணாத, இழந்துடாத. ஒருவேளை நீ சிறைப்பட்டிருக்கிற சிறையாய், அதாவது சிறைகளாய் நீங்கள் இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் எங்கே திரும்பி வாங்க? அரணுக்கு திரும்பி வாங்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை அன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போன மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை வியாதியாகிய சிறை, கடனாகிய சிறை, பலவிதமான போராட்டங்களாகிய சிறை, ஒருவேளை வறுமை, தரித்திரம், ஏழ்மை என்கிற சிறை, இப்படி சத்துருக்களால் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சிறை, இன்னும் பாவம் என்கிற சிறையிருப்பில் சிக்கி தவிக்கின்ற சிறை, இப்படி பலவிதமான சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட நம்பிக்கை இழந்து இனிமேல் என் வாழ்க்கையில் அவ்வளவுதான், இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுபட முடியாது, இந்த கடனிலிருந்து நான் விடுபட முடியாது, இந்த துன்பத்திலிருந்து நான் விடுபட முடியாது, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுபட முடியாதா என்று சொல்லி ஒருவேளை உங்கள் உள்ளத்திலும் கூட நீங்கள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று சொல்லி கூட நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நஷ்டம், இந்த தோல்வி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த சத்துருக்களால் நான் அனுபவிக்கிற இந்த நிந்தை, இந்த அவமானம் ஒருவேளை மாறாதா, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று சொல்லி கூட ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போன நிலைமையில இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். அல்லேலூயா. என்ன செய்ய போறாரா? ஆமாம், ஒரு நன்மை கிடைச்சாலே போதும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அவர் சொல்கிறார், அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் எங்கே வாங்க? அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. அரண்னா என்ன? அரண்னா யாரு? சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. பாருங்க, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ அரண்னா யாரு? நம் தேவனாகிய கர்த்தர். அப்போது சிறையிருப்பில் இருக்கிற அந்த மக்களை பார்த்து இங்கே சகரியா சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை தாங்குவார், உங்களை ஏந்துவார். இந்த சூழ்நிலை, இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இந்த துன்பம், இந்த சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி அவர் சொன்னது மாத்திரல்ல, அவர் சொல்கிறாரு, நீங்கள் மீண்டும் நீங்கள் விட்டுவிட்ட கர்த்தரிடத்துக்கு திரும்பி வாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஜனங்க ஏன் சிறையிருப்பில் போனாங்க? ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை கோபம் ஊட்டினார்கள். ஆண்டவரை விட்டு இவர்கள் வழி விலகி போய்விட்டார்கள். பாருங்க, கர்த்தரை நேசிக்க வேண்டிய மக்கள் பாகால்களை நேசித்து பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கென்று பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் வாழ வேண்டிய இந்த மக்கள் பாவத்திலே வாழ்ந்து பாருங்க, மிகப்பெரிய பாவிகளாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை செய்து தேவனை அவர்கள் விசனப்படுத்தினார்கள், தேவனை கோபமூட்டினார்கள்.
அதனால ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்து பார்த்தார், இவனுங்க மனம் திரும்பல. அதனால பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள கர்த்தர்களை என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். இப்போ சொல்றாரு, மறுபடியும் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் அரணாகிய கர்த்தரை நீங்க முன்ன விட்டுட்டீங்க, மீண்டும் என்ன பண்ணுங்க, அதாவது அவர்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு, அவர்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய உங்களுக்கு கோட்டை, அரண், அடைக்கலம், பலன், துருகம் அவர்தான். நீங்கள் அவரை விட்டுவிட்டபடியினால தான் எதிரினுடைய கரத்திலே நீங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்டீர்கள். ஆகவே மீண்டுமாக நீங்கள் விட்டுவிட்ட அரணாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னால், அவன் தேவனை விட்டு விலகி போகிறதுனால. ஆமாம் இல்லை, சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு மனிதன் தூரம் போக 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 அவனுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் வியாதியும் வறுமையும் தரித்திரமும் கடனும் அவன் வாழ்க்கையை மூழ்கடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதனால் சகரியா சொல்கிறாரு, நீங்கள் சிறையிருப்பதற்கு போனதுக்கு காரணம், நீங்கள் உங்கள் அடைக்கலமாகிய, உங்கள் அரணாகிய, உங்கள் கோட்டையாகிய, உங்கள் பலனாகிய கர்த்தரை நீங்கள் விட்டு தூரம் போனதுனால தான் இந்த சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க. ஆகவே நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்களை தப்புவிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, மீண்டும் உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். நீங்கள் மீண்டும் அரணாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் என்ன செய்வாங்களா, நாசம் அடைவார்கள். பாருங்க, ஆளுகை செய்ய வேண்டிய இந்த ஜனங்க அடிமைகளாய் போனார்கள். ஏன்? கர்த்தரை, தன்னை உண்டாக்கின, தனக்கு ஜீவன் தந்த, தன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற, இல்லை தனக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த பூமியிலே நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விட்டுவிட்டபடியினாலே ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, எதிரினுடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த துன்பத்திலே அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலை தான் சொல்றாரு, நீங்கள் அரணாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி வாருங்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான தாயே, தகப்பனே, எனக்கு அன்பான நண்பனே, நீங்கள் கூட பல விதங்களிலே தேவனை விட்டு தூரம் போனதுனால, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால, தேவனை துக்கப்படுத்தி, தேவனை விசனப்படுத்தி, தேவனுக்கு நீங்கள் கோபத்தை உண்டாக்கினபடியினாலே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆபத்துக்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட அடிமைத்தனம் போன்ற சிறையிருப்புகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் மீண்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதவர்களாய் கர்த்தரிடத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களானால், அவர் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான நன்மையை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகள் சாத்தானால கூட வரலாம், பாவத்தினால கூட வரலாம். ஆனால் நாம் மீண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி தேவனிடத்துக்கு திரும்பி வரும்போது ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் தான், நமக்கு பலன் நம்முடைய ஆண்டவர் தான், நமக்கு ஐஸ்வர்யம் ஞானம் நம்முடைய ஆண்டவர் தான். வேதம் சொல்லுகிறது,
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனாலே அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கின்றார். வாசிங்க. 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 1 கடைசி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு என்னதான்? ஞானம். அவர்தான் நமக்கு என்னவா இருக்காராம்? மீட்பு. அவர்தான் நமக்கு என்னவா இருக்காராம்? என்னவா இருக்காரு? நீதி. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அவருக்குள்ள நம்ம வாழும்போது தான் நமக்கு ஞானம் வருகிறது. அவருக்குள் ஜீவிக்கும்போது தான் நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். அவருக்குள் நாம் வாழும் பொழுதுதான் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். கர்த்தருக்கு சோதரம். அவருக்குள் நாம் வாழும்போது தான் இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்ம என்ன செய்கிறாராம்? மீட்கின்ற மீட்பராய் நமக்கு இருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு மீட்பு. அவர் நம்மளை மீட்கலைன்னா நம்ம யாரும் விடுதலையாக்க முடியாது. அவர் நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம யாரும் பாதுகாக்க முடியாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கலைன்னா நாம் ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் நம்முடைய ஐஸ்வர்யம், அவர்தான் நம்முடைய பாதுகாப்பு, அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம்முடைய மீட்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம், நீங்கள் நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றுகிற மீட்பர் நான் ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்க அவ்வளோதான், நம்ம இனிமேல் பாபிலோனிலே இருந்து சாக வேண்டியதான் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் அவர்களை அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி மீண்டும் அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அங்கே இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்பட்டு, இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்பட்டு மீண்டும் அந்த தேசத்தில் அவர்கள் சுகமாய் வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முன்ன இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த தேசத்தில் அவர்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கடனை, வறுமையை, ஏழ்மையை கர்த்தர் மாற்றி உங்கள் ஐஸ்வர்யத்தினால தேவன் நிரப்புவார். உங்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஒருவேளை எதெல்லாம் நீங்கள் அவ்வளவுதான் சொல்லி நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கலாம். ஆனால் உங்கள் சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இழந்ததையெல்லாம் தேவன் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியும், யோபுவினுடைய புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? இழந்து போனார். இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார். சொல்லப்போனால் அந்த கிழக்குத்தி புத்திரர் எல்லாரிலும் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான் யார் அப்படின்னா இந்த யோபு. மிகப்பெரிய செல்வந்தன், மிகவும் கனம் பெற்ற ஒரு மனிதன். இல்லை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உத்தமன், நீதிமான். அவனை போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் அந்த நாட்களில் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசு அவனை சோதிக்கும்படி கொண்டு வந்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். இல்லை, ஆனாலும் மீண்டும் கர்த்தர் யோபு என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சாராம்?
எப்படி ஆசீர்வச்சாரா? இழந்த எல்லாத்தையும் நீங்க வாசிங்களா? 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அந்த அவன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. இல்ல, கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, யோபியினுடைய சிறையிருப்பை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிற தேவன் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, என்ன சிறையிருப்பு எனக்கு தெரியாது, ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்றவங்களாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி 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 அப்பா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, யோபு சொல்லுவாரு, எனக்கு முன்பு இருந்த சீர் மறுபடியும் உண்டாயிருந்தால் நலமாயிருக்குன்னு சொல்வார். ஆனா ஆண்டவர் முன்ன இருந்த சீரை அல்ல, ஆண்டவர் இப்ப எப்படி கொடுத்தாராம்? எல்லாத்தையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்தார். அவன் எதெல்லாம் இழந்தான் எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்தார். மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுத்தார், மீண்டும் ஒட்டகங்களை கொடுத்தார், மீண்டும் ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுத்தார், மீண்டும் வேலைக்காரர்களை வேலைக்காரிகளை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அவர் இழந்த எல்லாத்தையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில கர்த்தருக்குள் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை அநேகவற்றை இழந்து போன ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கூட யோபு ஏங்கினது போல முன்பு இருந்த அந்த சீர் என் வாழ்க்கையில் மறுபடியும் வருமா? அந்த மேன்மை, அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம், அந்த கணம், அந்த ஐஸ்வர்யம், அந்த மகிமை மறுபடியும் என் வாழ்க்கையில் வராதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. ஆமாம், நீ ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ விதமான சிறையிருப்புக்குள்ள உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் நான் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அது நிமித்த நீ அனுபவித்த நிந்தையை, வேதனையை, துக்கத்தை, பாடுகளை, கண்ணீரை நான் அறிந்திருக்கிறது மாத்திரல்ல, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. சிறையிருப்பு மாறுறது மட்டும் இல்லை, யோபுக்கு இழந்த எல்லாத்தையும் நான் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்தது போல உன் வாழ்க்கையிலும் நீ எதெல்லாம் இழந்தீர்னு சொல்லி நினைச்சு துக்கப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் 1 மடங்காய் அல்ல, நான் திரும்ப 2 மடங்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போறாருன்னு சொல்றவங்களாம் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் எல்லாரும் கரந்தட்டி மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று
வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில நான் ஆண்டவருக்குள்ளதான் ஜீவிக்கிறேன், நான் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் கண்ணீர், என் வாழ்க்கையில் ஏன் இந்த நிலை, என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த இழப்பு, என் வாழ்க்கையில் ஏன் இந்த சஞ்சலம், வாழ்க்கையே வெறுத்து போன தோற்று போன ஒரு நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இனி நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி கூட நீ துக்கத்தோடு கூட இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன் சிறையிருப்ப நான் திருப்புகிறது மாத்திரம் இல்லை, நீ இழந்த எல்லாத்தையும் மறுபடியும் உனக்கு நான் இரட்டத்தனையாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டி கர்த்தர். ஆமாம். எப்படி மாற்றுவார் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறும். எப்படி மாற்றுவார் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் பிரச்சனை மாறும். எப்படி மாற்றுவார் எனக்கு தெரியாது, உங்கள் தோல்வி மாறும். எப்படி மாற்றுவார்னு எனக்கு தெரியாது, உங்கள் கடன் மாறும். காரணம், அவர் ஜீவிக்கின்ற ஜீவனுள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்றாரு, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். யோபு பாருங்க, கர்த்தருக்கென்று அவன் வைராக்கியமா ஜீவித்தான். ஒருவேளை யோபு பாவி அல்ல, பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனிதன். ஆனா பிசாசு அவனை சோதிக்கின்றான். அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லாத்தையும் அவன் எடுத்து போட்டான். ஆனா ஒன்னும் அவனால எடுக்க முடியல. யோபுக்கு கர்த்தர் மேலிருந்த நம்பிக்கையை அவனால எடுக்கவே முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலும் நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் விற்றக்கூடாது. அவர் தான் நம்முடைய அரண். ஆமாம். எத்தனை பேர் நமக்கு எதிராக எழும்பலாம், எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக வரலாம், எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வரலாம். எல்லாவற்றையும் இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்றையும் இழக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமாம். இழந்ததெல்லாம் ஆண்டவர் எப்படி கொடுக்கிற கர்த்தர்? இரட்டத்தனையாய் கொடுக்கிற கர்த்தர். பாருங்க, யோபு இழந்த எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? 2 மடங்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு போராட்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு நெருக்கம், எனக்கு துன்பம், நான் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறேன். நோ, ஆண்டவர் உங்களை காண்கிறவர். அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் மீண்டும் இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இன்னொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமாம். யாக்கோபு தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். கவனிங்க, யாக்கோபு யோசேப்பை நோக்கி, கவனிங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் உன்னை பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாகி
உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். நான் உன்னிடத்திற்கு எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும், அல்லேலூயா, அவர் சொல்றாரு, உன்னுடைய 2 பிள்ளைகளும் யாருடைய பிள்ளைங்க? என்னுடைய பிள்ளைகள். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, இங்க சொல்றாரு, ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாய் ஆயிற்று. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. பாருங்க, யோபு இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். அதோடு மட்டும் இல்லை, யோசேப்புடைய சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லை? அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு தனக்கு பிற்பாடு அந்த தன்னுடைய ராஜாதிபத்தியத்தையும் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவருக்கு யாருக்கு கொடுத்திருக்கணும்? ரூபன் தான் முதல் பிறந்தவன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அதில் முதல் பிள்ளை யாரு? ரூபன். அப்புறம் சிமியோன், லேவி, இப்படி நம்ம அங்கே அட்டவணையில் வருகிறதை பார்க்கின்றோம். ஆனால் முதல் பிறந்தவனாகிய ரூபனுக்கு சேர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகமும் ராஜாதிபத்தியமும் இப்போ யாருக்கு போயிடுச்சான்? யோசேப்புக்கு அங்கே சேஷ்டபுத்திர சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு எத்தனாவது பிள்ளை சொல்லுங்க? எத்தனாவது பிள்ளை? 11வது மகன். 12வது யாரு? பென்யமீன். பாருங்க, முதல் பிறந்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சேஷ்டபுத்திரம். அந்த நாட்களிலே முதல் பிறந்த பிள்ளைக்கு சொத்துல எத்தனை பாகம் தருவாங்க? ஆமாம், மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு. ஒருவேளை அப்பா ராஜாவாக இருந்தால் அதுக்கு அடுத்தது அந்த ராஜாவாக வரக்கூடிய தகுதி யாருக்கு தான்? மூத்த பிள்ளைக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த விசேஷமான ஆசீர்வாதம் யாருக்கு போயிருக்கணும்? ரூபனுக்கு போயிருக்கணும். ஏன்னா அவன் தான் முதல் பிள்ளை. கவனிங்க. ஆனால் முதல் பிள்ளையாகிய ரூபனுக்கு அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் போகாம 11வதாக பிறந்த யோசேப்பினுடைய, அதாவது யோசேப்புக்கு அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தன் தகப்பனாகிய யாக்கோபு கொடுக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இது எத்தனை, ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெறதுக்கு யாக்கோபு எவ்வளோ போராடினார்னு நமக்கு தெரியும் இல்லை? இல்லையா? தன் சகோதரனை வஞ்சித்து தன் சகோதரனுக்கு சேர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை பயிற்றம் கூட கொடுத்து பறித்து கொண்டவர் யாருங்க? யாக்கோபு. ஏமாத்தி பெற்றுக்கொண்டார் இல்லை? ஆனால் இப்போ இவருக்கு பிற்பாடு அந்த சேஷ்டபுத்திர பாகம் ரூபனுக்கு போயிருக்க வேண்டியது இப்போ யாருக்கு போயிடுச்சு?
யோசேப்புக்கு போகுது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றாரு, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உனக்கு பிறந்த 2 பிள்ளைகளாகிய மனாசேயும் எப்ராயிமும் என்னுடைய 12 பிள்ளைகளோட அட்டவணைப்படுத்தப்படுவார்கள். என்னுடைய 12 பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரம் உன்னுடைய பிள்ளைகளாகிய இந்த மனாசேக்கும் எப்ராயிமுக்கும் கொடுக்கப்படும். அதனால் அவர்கள் இனி உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் யாருடைய பிள்ளைங்க? என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்புடைய சரித்திரத்தை நமக்கு தெரியும். யோசேப்பே உயிரோடு இல்லைன்னு தான் யார் நினைச்சிட்டு இருந்தாரு? யாக்கோபு நினைச்சிட்டு இருந்தார். இல்லை, தன் சகோதரர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி அவனை எகிப்தியர்கிட்ட, அதாவது இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டு அவன் எகிப்தில் வந்து அடிமையாக இருந்து துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் அனுபவித்து சிறையில் தள்ளப்பட்டு செய்யாத குற்றத்துக்காக சிறை கைதியாய் வாழ்ந்த யோசேப்பு. ஆனால் இப்போது தன் சகோதரர்கள் எல்லாரை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறாராம்? இந்த 11வது மகனாகிய யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம அந்த 12 பிள்ளைகளுடைய சரித்திரத்தையும் வாசிக்கும்போது அவங்க எல்லாரை விட கர்த்தரோட மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர், கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தவானாய் நீதிமானாய் உத்தமனாய் தனக்கு வந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் சிறையிருப்புகள் மத்தியிலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர் இந்த யோசேப்பு. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த சோதனைலாம் நமக்கு தெரியும். எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நெருக்கங்கள். ஆனால் அவர் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு ஒன்று மட்டும் தெரியுது, கர்த்தர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போத்திபாருடைய மனைவியாண்ட சொன்னாரா இல்லையா? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்கான காரியத்தை நான் செய்வது எப்படி அப்படின்னு அவருக்கு தெரியுது. கர்த்தர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு, என் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு ஜெயிலிருந்து விடுதலையானா போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை ஜெயிலிருந்து விடுதலையாக்குனது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவரை எங்கே சிறைச்சாலையில் இருந்தாரோ அந்த எகிப்து தேசத்துக்கே அவர் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். அதிபதியாய் உயர்த்தினது மாத்திரம் இல்லை, அவருக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவருடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அங்கே உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி அப்பா. உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியத்தில் நீங்கள் யோசேப்பை போல ஒருவேளை துன்பம் பாடுகள் போராட்டங்கள் அதனால் நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் என்னை பகைக்கிறதுக்கு இத்தனை சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்களே. இல்லை, யோசேப்பு சந்திக்காத சத்துருவா? இல்லை, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு சொல்கிறாரு, வில்வீரர் அவன் மேல் எய்து அவனை என்ன பண்ணார்களாம்? மனமடிவாக்கினார்கள் சொல்கிறார். 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது சொல்கிறாரு, வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். என்னவா? வில் வீரர் அவனை என்ன பண்ணாங்களாம்? மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். பைபிளில் எங்கேயாவது யோசேப்பை வில் வீரர்கள் பகைத்தார்கள்னா இல்லை. ஆனால் இங்கே ஓமானமாக சொல்லப்படுகிறது, அவனுக்கு எதிராய் அவன் சகோதரர்களே வில் வீரர் மாதிரி எழும்பினாங்க. இல்லை, அவனை அநேக பொல்லாத மனிதர்கள் இல்லை அவனுக்கு வில் வீரர் மாதிரி எழும்பி அவனை பகைத்தார்கள்.
அவன் மேல் என்ன பண்ணார்களாம்? வில்லை அம்புகளை எய்தார்கள். காரணமே இல்லை. காரணமில்லாமல் பகைக்கப்படுகிறான், காரணமில்லாமல் வெறுக்கப்படுகிறான், காரணமில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பாருங்க, காரணமில்லாமல் விற்கப்பட்டு போகிறான். அதனால தான் இங்கே யோசேப்பு யாக்கோபு சொல்றாரு, வில் வீரர் அவனை பகைத்து அவன் மேல் அம்புகளை என்ன பண்ணார்கள்? எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் எப்படி நின்னுச்சா? சொல்லுங்களா, எப்படி நின்னுச்சா? அப்போ உங்க வில்லாம் எப்படி நிற்கும்? சொல்லுங்க. எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் உங்களை அவனால் வீழ்த்த முடியாது. உங்களை வீழ்த்த நினைக்கிற சத்துருக்களை கர்த்தர் விழுந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் ஆஃபீஸில் வில் வீரர்கள் எழும்புவாங்க இல்லை? சில நேரத்தில் நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம கொல்லும்படி, நமக்கு எதிராக அம்புகளை எழும்படி சில வில் வீரர்கள் எழும்புவாங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்திலே கூட நம்மை பகைக்கும்படி சிலர் நமக்கு வில் வீரர்களை போல எழும்புவாங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வில்லு எப்படி இருக்கும்? உறுதியாய் நிற்கும். ஆமாம், உன்னை மேற்கொள்ள இந்த உலகத்தில் எந்த சத்துருவாலும் முடியாது. உன்னை வீழ்த்த எந்த சத்துருவாலும் முடியாது. அங்கே சொல்கிறாரு, அவனுடைய வில் எப்படி நின்றுச்சான்? உறுதியாய் நின்றது. ஆமேன். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. ஆண்டவர் சொல்றாரு, அவன் கைகள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினால என்ன பண்ணதான்? பலத்தது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அல்லோ, கவனிங்களா? கர்த்தர் அவனுக்கு என்னவா இருந்தாரா? துணையாயிருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் யோசேப்பு மாதிரி துன்பத்தின் மேலே துன்பம், நெருக்கத்தின் மேலே நெருக்கம், பாடுகளின் மேலே பாடுகள், உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம். நான் ஒன்றும் தீமை செய்யலையே, ஏன் எனக்கு அவன் விரோதமாக எழும்பியிருக்கான்? ஏன் எனக்கு அவர்கள் விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க? ஏன் இத்தனை தீமைகள் என் வாழ்க்கையில் நடக்கு? ஏன் இத்தனை துன்பங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. இவனை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் மீண்டு வெளியே வருவேன்? இந்த சூழ்நிலை எப்படி மாறும்னு சொல்லி நீ திகைக்காத. யாக்கோபின் தேவன் நமக்கு என்னவா இருக்காரா? துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறான்னு சொல்லுங்களா? ஆமேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, எதற்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் துணையா நின்னா நம்ம வில்லு என்ன செய்யும்? உறுதியா நிற்கும். நாம சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை என்ன செய்வாராம்? இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கண்மலையுமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்புறம் சொல்றாரு, வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறபடினாலே இங்க சொல்றாரு, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, கவலைப்படாத, கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். ஸ்தனங்களுக்குரிய கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு, அவராலே ஆயிற்று. அவர் உயர இருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும் பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். நீ பகைக்கப்படலாம், ஒருவேளை உன்னை எதிர்க்கிற கூட்டம் பலர் எழும்பி இருக்கலாம்,
ஒருவேளை உன்னை காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாய் இருக்கிறபடினாலே நீ உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது மாத்திரல்ல, இங்க சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நமக்கு யாருக்கெல்லாம் துணையா இருக்கிறாரோ அவர்களெல்லாம் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கர்த்தரை உங்கள் துணையாக கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கலாம், இன்னைக்கு உங்க வாழ்க்கை நம்பிக்கையற்றதா இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தரை உங்கள் துணையாய் நீங்கள் கொண்டிருக்கிறபடினாலே காலம் வரும், தேவன் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும், உன் சூழ்நிலை மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் துன்பம் மாறும், உன் கண்ணீர் மாறும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சொல்றாரு, யோசேப்பு எத்தனை துன்பங்களை அனுபவித்தான். ஆனா யாக்கோபு சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுக்கு என்னவா இருந்தாரு? துணையா இருந்தார். உனக்கு அவர் துணையா இருக்கார். நீ எதுக்கும் பயப்படாத. ஆமா, எதை கண்டு நீ கலங்காத. எந்த சூழ்நிலையை பார்த்தோம், எந்த பொல்லாத சத்துருக்களை கண்டோம், நீ பயந்து நடுங்கி ஒருவேளை சோர்ந்து விடாத. யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு துணையாய் இருக்கிறது மாத்திரல்ல, எந்த இடத்துல வில் வீரர்கள் உன்னை பகைத்து கொண்டிருக்கிறார்களோ அதே இடத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனிதனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனிதியாய் ஏற்ற வேளையில கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். எல்லாத்தையும் இழந்தும் கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கையை இழக்காம கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஸ்தோத்திரம் யோபுக்கு இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டத்தனையாய் கொடுத்தது மாத்திரம் இல்லை. இங்க பார்க்கிறோம், செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்த யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்புக்கு 11வது மகனாகி அவனுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை இரட்டிப்பாய் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ கூட நான் வாழ்வனா சாவனான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். கவலைப்படாத, கர்த்தர் உன்னை இல்லை, உன் சந்ததியே தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் காணும்படி வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை எல்லாரும் பகைக்கலாம், ஊரே பகைக்கலாம், உடன் பிறந்தவங்களாம் பகைக்கலாம், நண்பர்கள்லாம் பகைக்கலாம். ஆமா, உன் பெற்றோர்கள் கூட உன்னை பகைக்கலாம். ஒருவேளை நீ நம்பினவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆமா, நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், இந்த மாதிரி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வருமா அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கூட பார்த்திராத ஒரு பரிதாபமான நிலைமையில கூட இன்றைக்கு உன் வாழ்க்கை காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நான் துணையா இருக்கிறதுனால நீ இந்த பூமியில என்ன செய்வ? சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஏற்ற வேளையில உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவர் விட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டார் இல்லை? கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை யோசேப்பு இழக்கவே இல்லை. ஆமா, ஆண்டவர் சூழ்நிலை வந்தது, கர்த்தர் பாருங்க அவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா துன்பத்தையும் மாற்றினார். துன்பத்தை மாற்றி அப்படியே விட்டுல, கர்த்தர் என்ன பண்ணாரு? யோசேப்பை ஆசீர்வதித்து பாருங்க, சோதரம் ரூபனுக்கு சேர வேண்டிய அந்த சுதந்திரத்தை கர்த்தர் யோசேப்புக்கு என்ன பண்ணாராம்? 2 மடங்கு கர்த்தர் கொடுத்து யோசேப்பை மட்டும் இல்லை, அவன் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக உங்கள் சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் அந்த வசனத்தில் இன்னொரு கீழே வாசிங்க. இப்போ வாசித்த அந்த வசனம்
என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாக இருந்தது. அவர் சொல்கிறார், யாக்கோபு சொல்கிறாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம்? யாக்கோபுடைய ஆசீர்வாதம். அவர் சொல்கிறாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி இருந்தது? மேற்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபுடைய தகப்பன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவர் சொல்கிறாரு, பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? சகலத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் ஆஸ்தியை இந்த பூமியை என்ன பண்ண முடியலையா? தாங்கக்கூடாதா இருந்தது. நீங்கள் ஈசாக்கை வாசிக்கும் போது பைபிளில் வாசிக்கிறோம், அவரும் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து அந்த தேசத்தில் மகா பெரியவனாய் தேவன் அவர் என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். அவனை பார்த்து எல்லாம் பொறாமை கொள்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறத நாங்கள் கண்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்து கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. காலம் வரும் இல்லை? அப்போது யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க, என் பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததை விட, என் பிதாவாகிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததை விட என்ன கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு? என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு என் ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுங்க? மேற்பட்டதாக இருந்தது. பாருங்க, கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிற, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவங்க சந்ததியிலேயே, அவங்க வம்சத்திலேயே இதுவரைக்கும் யாரும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து தேவன் அவர்களை மேன்மையாய் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படிதான் வைக்க போறாரு. ஆமான்னு சொல்றோம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? நன்றி, 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 நன்றி. ஹலோ, ஒருவேளை இன்றைக்கு நீங்க பரிதாபமா இருக்கலாம். இது அல்ல உங்கள் வாழ்க்கையை. உங்கள் பிதாக்களை பார்க்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? மேற்பட்டதாக இருக்கிறது. உங்கள் சந்ததியில் இது வரைக்கும் யாரும் உங்களை போல இருந்திருக்க முடியாது. கர்த்தர் அப்படி ஆண்டவர் உங்கள் பிதாக்களை விட தேவன் உங்களை என்ன பண்ண போறாரா? ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிதான் யாக்கோபு ஆசீர்வதிச்சார். அப்போ அவர் சொல்றாரு, அதாவது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாக இருந்தது. அது எது வரைக்கும் எட்டுதா? நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. ஹலோ, சொல்றாரு, அந்த ஆசீர்வாதம் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்களாம். ஆமேன். அல்லேலூயா. அப்படியே உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாய் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய சிரசின் மேலே இறங்கின அதே ஆசீர்வாதம் என் சிரசின் மேலே, என் சந்ததியின் சிரசின் மேலே தலைமுறை தலைமுறையாய் அது வந்து அமருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபினுடைய சிரசின் மேல வந்த அந்த ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் வருவதாக, என் சந்ததியின் சிரசின் மேல் வருவதாக. ஆண்டவர், அது நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுவதாக. அது நித்தியமாய் என் மேலும் என் சந்ததியின் மேலும் யாக்கோபின் ஆசீர்வாதம் ஆண்டவரே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிறப்பின்படி பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன்.
ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கர்த்தருக்கு அவன் பிரியமாயிருந்தபடியினாலே இப்போ ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்து இல்லை அவன் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். அதே கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யோசேப்பு கொடுத்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே எங்கே வந்துருங்க, அரணுக்கு திரும்புங்கள். திரும்பு அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. பாவத்தை விட்டு திரும்பு, அசுத்தத்தை விட்டு திரும்பு, இல்லை இப்படி நிறைய சொல்லலாம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு உன்னை பிரித்த பலவிதமான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பு. தேவனை விட்டு நீ தூரம் போயிட்டியே, அதெல்லாம் விட்டு மறுபடியும் அரணாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ண, நீ திரும்பி வா என்று சொல்லி அர்த்தம். அதனால் அன்றைக்கு சிறைப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த யூதா மக்களுக்கு சகரியா சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு, ரெட்டிப்பான நன்மை கொடுக்க போகிறார். ஒருவேளை அது அன்றைக்கு யூத மக்களுக்கு மட்டும் கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை தன் பக்கமாய் வரும்படி தேவன் அழைக்கிறார். யோபு இழந்த எல்லாத்தையும் இரட்டத்தனையாய் கொடுத்த கர்த்தர் இல்லை, யோசேப்புக்கு இரட்டத்தனையான சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் நமக்கும் அப்படியே செய்ய போகிறார்.